அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குருவுக்கும் ஒரு சீடருக்கும் இடையில இருந்த உணர்வு ரீதியான சரணாகதி மனநிலை எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த குரு நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர் தான். பட் அந்த சீடரை பற்றி நமக்கு அதிகம் தெரியாது. அந்த சீடர் எந்த அளவுக்கு அந்த குரு மேலே தன்னுடைய சரணாகதி நிலையை வச்சுருந்தாரு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். நம்மளுடைய ஆன்லைன் மெடிடேஷன் செஷன் தினந்தோறும் இரவு 9 மணிக்கு யூடியூப்பில் லைவாக வருது. கிட்டத்தட்ட கடந்த 400 நாட்களாக நம்ம இந்த செஷன் நடத்தி முடிச்சிருக்கோம். இன்னமும் தொடர்ந்து நடைபெற்றுட்ருக்கு. தேவைப்படுறவங்க இந்த செஷனில் கலந்துட்டு மெடிடேஷனில் ஈடுபடலாம். ரெண்டாவது, உங்களுடைய ரெக்வஸ்ட் படி சக்ரா செஷன் 7 சக்கரங்களையும் கான்ஷியஸாக எப்படி அன்பிளாக் பண்ணுறது அப்படின்றத 2 மணி நேரம் அல்லது 2.5 மணி நேரத்தில் ஒரே நாளில் நம்ம ஜூம் செஷனில் கலந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் தனித்தனியாக அதை பிரித்து நடத்தும் போது நிறைய பேர் எங்களால் கலந்து கொள்ள முடியல, ஆஃபீஸ் டைமிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு அது டின்னர் டைமாக இருக்குது, அந்த டைமில் செஷனில் அட்டன் பண்ண முடியாது, நீங்கள் ஒரே நாளில் எங்களுக்கு இதை டீச் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னதால் வரப்போகிற சண்டே அதாவது 8/12/2024 காலையில் 10 மணிலேருந்து 12 அல்லது 12:30 மணி வரைக்கும் இந்த செஷன் நடக்கும். இதில் ஒவ்வொரு சக்கரத்தையும் எப்படி கான்ஷியஸாக அன்பிளாக் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். டொனேட் அண்ட் ஜாயின்ற மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஒரு குரு, ஒரு ஃபாலோவர். ஸோ அந்த குருவோட மடத்தில் அந்த ஃபாலோவர் ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஃபாலோவருக்கு நம்மளுடைய உடலும் மனமும் ஒரு சந்நியாச வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தயாரான நிலையில் இல்லை. அப்படின்னும் போது இந்த பிறவியில் நாம் குருவினுடைய சேவை, குருவினுடைய சரணாகதி நிலையில் இருப்போம். இதனுடைய தொடர்ச்சி நமக்கு அடுத்த பிறவியில் வரும்போது ஒரு சந்நியாச வாழ்க்கை வாழ்ந்து முக்தி நிலையை நோக்கி நம்மளுடைய லைஃப்பை எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு யோகியாக நம்ம அந்த பிறவியில் வாழ்ந்துக்கலாம். இந்த பிறவியில் என்னுடைய உடலும் மனமும் ஒத்துழைக்க ரெடியாக இல்லை அப்படின்றத புரிஞ்சுட்டு அந்த ஆசிரமத்தில் இருந்துட்டு இருக்கார். அந்த குருவுக்கு இந்த சீடர் மேலே ஒரு நம்பிக்கை, அவருடைய சரணாகதி, அவருடைய பிஹேவியர் பார்த்து ஒரு ஈர்ப்பு அப்படின்றது ஏற்படுது. இவருக்கு ஏதாவது நம்ம செஞ்சாகணுமே அப்படின்ற ஒரு தாட்டை கிரியேட் பண்ணுறாரு. அதற்காக அந்த குரு அவரை வெவ்வேறு நிலைகளில் டெஸ்ட் பண்ணுறாரு. உண்மையிலேயே இந்த சரணாகதி நிலை அவருக்கு நிரந்தரமான ஒன்றா, இல்லை இவர் நடிக்கிறாரா அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த சரணாகதி நிலையை டெஸ்ட் பண்ணுறதுக்காக சில சூழ்நிலைகளை அவர் உருவாக்கி கொடுக்குறாரு. அந்த நிலையில் அந்த சீடர் எப்படி அந்த குரு கிட்ட பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்குறதுக்கு. அதில் முதல் சூழ்நிலை என்ன அப்படின்னா, அந்த சீடர் எப்பவுமே சைவ உணவை மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவார், அசைவ உணவு சாப்பிட்றது இல்லை. அப்படிப்பட்ட சீடர் கிட்ட மீன் எடுத்துட்டு போய் நீங்கள் இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த குரு சொல்கிறார். குரு சொல்லியிருக்கிறாரு, இதில் நமக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற ஆப்ஷனே இல்லை. குரு சொன்னதால் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த சீடர் அந்த மீனை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிறார். ஸோ குரு சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணதால் அந்த குருவுக்கு அந்த சீடர் மேலே இன்னும் ஒரு நம்பிக்கை வருது. அதனால் அந்த சீடரை நீங்கள் மீன் கறி சாப்பிட வேணாம், நீங்க சைவத்தையே சாப்பிடுங்க அப்படின்றாரு. இது முதல் டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குரு கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அதுல நம்மளுடைய கருத்து இது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்க கூடாது அப்படின்றது. ரெண்டாவது, அந்த குரு தன்னை பத்தியே தவறான கருத்துக்களை அந்த சீடர் கிட்ட சொல்றார். நான் ஒரு சைடு இந்த மாதிரி இருந்தாலும் இன்னொரு சைடு நான் இப்படிப்பட்ட ஒரு பர்சன். ஸோ என்ன நீ நம்பாத, நீ நிறைய ஃபிலாசபி எல்லாம் இருக்குது, அந்த புக்கெல்லாம் படித்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோ, என்ன நீ குருவாக எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணாத அப்படின்ற மாதிரி அந்த சீடன் கிட்ட சொல்கிறார். அந்த சீடன், புக்கில் இருக்கிற விஷயம்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்களோ அதுதான் முக்கியம், எனக்கு நீங்கள் தான் எப்போவுமே முக்கியமான பர்சனாக இருப்பீங்க, மற்றபடி இந்த ஆன்மீகமோ இந்த சாஸ்திரமோ எனக்கு தேவையே இல்லை, நீங்கள் என்னோட கனெக்ட் ஆகிருக்கிறீங்க, நான் உங்களோட கனெக்ட் ஆகிருக்கிறேன், இந்த விஷயம் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு அந்த குரு கிட்ட ஆன்சர் கொடுக்குறார். ஸோ இதுலேயும் அந்த குரு இம்ப்ரெஸ் ஆகிறார். மூன்றாவது, அந்த சீடருக்கு எந்த விதமான இசைக்கருவியையும் பயன்படுத்த தெரியாது. அப்போ அந்த குரு அந்த சீடர் கிட்ட சொல்றாரு, நம்மளுடைய பஜனைகள் எல்லாம் நீ தான் இனிமேல் மியூசிக் வாசிக்கணும், அதனால நீ மியூசிக் கத்துக்கோ அப்படின்னு சொல்றார். குரு சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே எடுத்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளுடைய சீடர் அந்த மியூசிக்கை கொஞ்ச நாட்கள்லேயே தீவிர ஆர்வத்தோடு இருந்து குரு சொல்லியிருக்கார் அப்படின்றதால கற்றுட்டு அந்த மடத்தில் நடக்கக்கூடிய பஜனைகளுக்கெல்லாம் மியூசிக் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சரணாகதியை அந்த சீடர் தன்னுடைய குரு மேலே வச்சிருந்ததால அந்த குருவுக்கும் அந்த சீடர் மேலே ஒரு தனிப்பட்ட அன்பு அப்படின்றது இருந்தது. அந்த சீடர், அந்த குரு யார் அப்படின்னா, குரு நமக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் தான், சுவாமி விவேகானந்தர். அந்த சீடர்னுடைய பெயர் நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். அவருடைய பெயர் சுவாமி ஆத்மானந்தா. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா,
இதுதான் அந்த சீடரோட புகைப்படம். ஸோ நாம் இங்கேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய இதயமும் குருவோட இதயமும் கனெக்ட் ஆகியிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். இதயம் அப்படின்றது நம்மளுடைய உணர்வும் குருவினுடைய உணர்வும் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய விஷயத்தை குறிக்குது. அப்போ குரு கிட்டேருந்து நம்ம முரண்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு தடையாக மாறி நம்மளுடைய உணர்ச்சியை தூண்டி தேவையில்லாத செயல்களை நம்மளை செய்ய வச்சுட்டே இருக்கும். அப்போ குருவுக்கும் நமக்குமான அந்த கனெக்ஷன் ஒரு லெவலுக்கு மேலே டிஸ்கனெக்ட் ஆன ஃபீலிங் வரும். ஸோ இனிமேல் நம்மளுடைய குரு யாருன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்களோடு அந்த உணர்வு ரீதியான கனெக்ஷன்லையும் சரணாகதி மனநிலையிலையும் தொடர்ந்து இருப்போம். நன்றி.